திரு அக்னீஸ்வரன், அதிமுக புறக்கணிச்சிருச்சு. அதிமுக புறக்கணிச்சிட்டு அதற்கான காரணங்கள் எல்லாமே திமுக மேல போட்டா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? நண்பர் சொல்லும்போது நாங்கள் ஒரு இடைத்தேர்தலை தான் நாங்கள் புறக்கணித்தோம் அப்படின்னு சொன்னார். 2012 புதுக்கோட்டை, 2013 கூட்டுறவு சங்க தேர்தல், 2014 உள்ளாட்சி இடைத்தேர்தல். அப்போ 3 தேர்தலை திமுக பங்கேற்கலை. அப்போ 2012 ஏன் நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்கலைன்னு முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பத்திரிகையில் சந்திச்சதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நியாயத்தை எதிர்பார்க்கவில்லை. எந்த ஆட்சி காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது கூட்டணியில் மத்தியில் இருந்த அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை சொல்லலை. அப்போ நீங்கள் போடுறது நாடகமா, அதிமுக போடுறது நாடகமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்ல, 26 சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுல. நீங்க திருமங்கலம் ஃபார்முலா, கொலுசு ஃபார்முலா, பட்டி ஃபார்முலான்றதெல்லாம் எந்த நீதிமன்றம் மறுதேர்தலை வைக்க சொல்லலைங்க. ஆனா திமுகவுக்கு மறுதேர்தல் வைக்க சொன்னது சென்னை உயர் நீதிமன்றம். ஆக மீண்டும் அவரே ஜெயித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு மேயர் மா சுப்பிரமணியன் தான் மீண்டும் ஜெயிச்சார். அப்போ இவ்வளவு விஷயம் நடந்ததற்கு பிறகு இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரசும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதை தவிர்த்து விட்டு அதிமுக அதுல என்ன குழம்பு வைக்கிறாங்க, எந்த மார்க்கெட்ல காய்கறி வாங்குறாங்க, இதுதான் உங்களுக்கு வேலையா? இதுதான் உங்க அரசியலா? இல்ல அதான் மதிவாணன் இல்லங்க, எங்களுக்கு சரி சமமான ஒரு போட்டியாளரா நீங்க வாங்கன்னு தான் நாங்க கூப்பிடுறோம். நீங்க பாஜக பேச்சை கேட்டு போறதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்குங்கிறதா அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு என்ன ஆதாரம் இருக்கு? பாஜக விக்கிரவாண்டியில நிக்குதா சார்? பாமக கூட்டணியில நிக்குது. இருக்கட்டு சார். பாமக அதிமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? இப்ப மறைந்த விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? அதிமுக வாங்கிய வாக்குகள் அவர் 93,000, இவங்க 84,157, 9,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அங்க அந்த களத்துல இல்ல, மூன்றாவது நாம் தமிழர். ஆக அப்படி அதிமுக வாங்கிய வாக்குகள் அப்பயே 9,000 வாக்குகள் வித்தியாசம். அப்ப நின்றுக்கலாம்ல, 9,000 வாக்குகள் வித்தியாசம் நின்றுக்கலாம்ல. அப்போ இல்ல அக்னீஸ்வரன், இவ்வளவு வலுவா வச்சிருக்கீங்க. நான் இன்னமும் சொல்றேன், 10 தோல்வி பழனிசாமியில ஒரே ஒரு நடுவுல ஒரு வெற்றி இருக்கு. சரி, இல்ல அரசியல் கட்சி அவர்கள் பிற அரசியல் கட்சியை பார்த்து சொல்றதுனால லேப்டாப் நீங்க கொடுத்துறீங்களா? மின்சார கட்டணத்தை இப்ப உயர்த்த போறீங்க 2வது முறையா, அதை பத்தி பேசுறீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க உயர்த்த போறாங்கங்கறது அக்னீஸ்வரனுக்கு எப்படி தெரியும்? வரக்கூடிய செய்தி தானே அது. போற போக்குல சொல்லக்கூடாது. சரி, போற போக்குல இல்ல. சரி, அன்னியூர் சிவாவுக்கு விருப்பம் பண்ணு வாங்குனீங்களா? சரி, மாவட்ட கழக செயலர் இந்த பஸ் தான் பேசும்போது நான் அமைதியா இருக்கணும், ரைட்டா? நான் கேட்கிறேன், செஞ்சி பஸ் தான் மாற்றப்பட்டாரு, காரணம் என்ன? இன்னைக்கு மீண்டும் அவை தலைவரை போட்டிருக்காரு, காரணம் என்ன? ஏன் இந்த தடுமாற்றம்? நான் கேட்கிறேன், இது மட்டும் உள்கட்சியில எங்க அவங்க யார வேணாலும் மாத்தலாங்க, யார வேணாலும் போடலாங்க சொல்றீங்களே, அது மாதிரி தான் அதிமுக விருப்பப்பட்டால் நிக்கும், இல்லை என்றால் நிக்காது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லங்க, அப்படி சொல்ல முடியாது. இல்ல அதிமுக ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி ஈழத்தமிழர்ல கொன்று கொத்து கொத்தா குவிச்சிங்களே, அப்ப காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பேசுறதுக்கு ஒரு லைனுக்கு திமுக சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசுங்க, எல்லாமே சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே பேசுறேன். நான் கேக்குறேன், தேர்தல் பத்தி பேசுங்க. இருங்க, நான் பேசுறேன். தோல்வி பத்தி பேசுங்க. நீங்க சம்பந்தமே இல்ல ஒரு விஷயத்தை பேசுங்க. சொல்லு, முடிய அக்னீஸ்வரன் சம்பந்தமா சொல்றேன். நான் கேக்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் எஜமானர் என்று சொன்னாரே, அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது அட்டூழியமான அரசியல் இல்லையா? சரி, ஓகே. உங்க எஜமானர் அப்ப உங்களுக்கு ராஜபக்ச எஜமானரா? இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. என்ன கேக்குறீங்க? நான் விக்ரவாண்டி வரேன். எடப்பாடி பழனிசாமி எஜமானி யாரு? சசிகலாவா? சரி, இருங்க. கட்ல கீழ உருண்டார்ல, அது என்ன கரெக்ட்? என்னங்க இது? சப்ஜெக்ட்டுக்குள்ள பேச சொல்லுங்க. காங்கிரஸ் பொதுவெளியில பார்த்து சார் சப்ஜெக்ட்டுக்குள்ள பேச சொல்லுங்க. சரி, இருங்க, அத சொல்லுங்க மதிவாணன். ஏன் அதுக்கு ஒரு எல்லை மீறி ஏன் போணும்? இல்ல அக்னீஸ்வரன், நான் என்ன கேக்குறேன்,
இப்போ 10 தோல்வி பழனிசாமி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டே வரேன். அந்த தோல்விகளுக்கு நடுவில் அவர் பெற்ற ஒரே வெற்றி விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் 2019. ஏற்கனவே இடைத்தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சவர் விக்கிரவாண்டியில் நீங்கள் சொன்ன மாதிரியே 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை நடுவிட்ட அதிமுக இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சா அந்த வெற்றியை பதிவு செஞ்சுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு எதிர்க்கட்சியாக வெற்றியை பதிவு செய்யும் போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்ல, அந்த வாய்ப்பை ஏன் அதிமுக தவற விடுதுன்னு நான் கேட்கிறேன். அந்த கவலை திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு திமுக காங்கிரஸுக்கு வேணாங்க. நான் ஒரு நெறியாளர் அதுக்குள்ள நான் வரல. அது ஒண்ணு, அதுக்குள்ள நான் வரல. அதுதான் பாழ்படுத்துற அரசியல். நான் ஏன் அதிமுக நிக்கலன்னு கேக்குறேன், அவ்வளவுதான் சார். அதான் கேக்குறேன், 2012 புதுக்கோட்டையில ஏன் நிக்கல திமுக? அதுக்காக நான் 12 வருஷம் பின்னாடி போக முடியாது, டைம் டிராவல்ல. நான் என்ன கேக்குறேன், அது இடைத்தேர்தல் தானே. நான் சொல்றேங்க, பொது தேர்தல் இல்ல. நான் என்ன கேக்குறேன், அது உட்கட்சி ஜனநாயகம் சார். சரி சார், உட்கட்சி ஜனநாயகம் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல அக்னீஸ்வரன், நான் தெளிவுபடுத்துறேன். உங்க கட்சி பொறுப்பாளர்களை நீங்க மாத்திக்கிறீங்கன்னா அது உட்கட்சி ஜனநாயகம், அதுக்குள்ள யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஒரு பார்ட்டியா நீங்க ஒரு பப்ளிக் ஃபோரத்துக்கு வந்துட்டீங்க, ஒரு அரசியல் கட்சியா நீங்க ஜனநாயக களத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை நோக்கி கேள்விகள் வரத்தான் செய்யும். எங்க இஷ்டம்னா நீங்க பதில் சொல்ல முடியாது. கேட்க மாட்டாங்க. அது வேற இது வேறங்க. எல்லாம் ஆட்சி தான. கேளுங்க, உங்களை யாரு வேணாம்னா நீங்க கேளுங்க. அதத்தானே எடப்பாடி கேளுங்க. ஏன் நிக்கலங்கறத எடப்பாடி கேக்குறாரு. தேர்தல்ல ஏன் நிக்கல? நான் கேக்குறேன். இப்ப விக்கிரவாண்டியில் நீங்க ஜெயிச்சதால என்ன ஆட்சி மாற்றம் வரப்போதா? சரி, 18 பேரு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமமுக அதிமுக காரங்களை வந்தாங்களே. சரி, நாடாளுமன்ற தேர்தல்ல 40க்கு 40 வந்தா பிரதமர் ஆயிடுவீங்களா? சொல்லுங்க, எந்த கூட்டணியிலும் இல்ல. என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? நான் கேக்குறேன். இல்ல லாஜிக் தான் நான் கேக்குறேன். 40 வந்துருச்சு, தமிழ்நாட்டுல நீட் விலக்கு வந்துருமா? திமுக கொண்டு வந்துருமா? ஏங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன விக்கிரவாண்டிய பத்தி இல்ல அக்னீஸ்வரன் செயல்படுகிற ஆட்சியாக இல்லை. நீங்க விக்கிரவாண்டிய செயல்படுகிற ஆட்சியாக இல்லை. ஒரு நிமிஷம் இருங்கங்க. விக்கிரவாண்டியை தவிர்த்து நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க, எல்லா எதிர்கேள்வியும் கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், இருங்க சார், அதை விட்டுருங்க சார், நீங்க அதை விட்டுருங்க அக்னீஸ்வரன். நான் என்ன கேக்குறேன், ஏன் விக்கிரவாண்டியில போட்டியிடுவதற்கு ஒண்ணு இல்ல. இப்ப அந்த மாவட்ட செயலாளர் CV சண்முகம் அதிமுக எம்பியா இருக்கிறார், ரொம்ப வலுவான மாவட்ட செயலாளர், உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். அப்படி பல காரணிகள் வலுவா இருக்கும் போதே நீங்க தவிர்க்கிறீங்கன்னா, ஒண்ணு பழனிசாமி அவர்கள் மறுபடியும் தோல்வி வந்துரும்னு பயம் காரணமா, இல்ல வெளியில இருந்து ஏதாவது வந்தா புற அழுத்தமா? அவ்வளவுதான். அது நான் சிம்பிளா தான் கேக்குறேன். ரெண்டுமே இல்ல சார். அது கட்சி பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் கூடி வச்சு தான் முடிவெடுத்தாரு. அங்க ஒண்ணு குடும்ப அரசியல் இல்லையா? ஆக எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆகையினால அங்க ஏன் இது பண்ணல நான் கேக்குறேன். எந்த நலத்திட்டத்திற்காக எதுக்காக செய்ய வேணுமோ அதை பத்தி யாரும் பேச போறதில்ல. இப்ப விக்கிரவாண்டி நீங்க ஜெயிச்சதுனால சொத்து வரியை குறைக்க போறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப நின்றா என்ன நிக்கட்டு என்ன, அந்த முடிவில் தான் இருந்திருக்க கூடும் என்பதுதான் என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன். ஒரு கட்சி நிக்குது நிக்கல அப்படின்றத அந்த கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டியது. ஆகையினால 13 வருஷம் திமுக இங்க ஆட்சி இல்லாம தான் இருந்தது. 10 ஆண்டு காலம் அண்மையில இல்லாம இருந்துச்சு. பணச சொன்னா கூட நீங்க வேணான்றீங்க. அப்ப இப்ப புதுசா சொல்றேன், 10 ஆண்டு காலம் ஏன் இல்ல? 2011 தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சியே இல்லையே திமுக. அப்ப என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் இங்க கேள்வி இல்ல சார். சந்திரபாபு நாயுடு அரசியல் தான் சார். சந்திரபாபு நாயுடு பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது இல்லன்னாங்க. ஆனால் கால மாற்றம் பாத்தீங்களா, அதே பிரதமர் வந்து முதலமைச்சருக்கு வந்துறார். அரசியல்ல யாரும் வீழ்ந்து கிடப்பதே இல்லை, யாரும் மேல உட்கார போறதும் கிடையாது. கீழே மேலே இதுதான் வாழ்க்கை. மோடி மறுபடியும் எங்கேயா வருவாருன்னு சொல்றீங்களா? சந்திரபாபு நாயுடுக்கு வந்த மாதிரி இல்ல இல்ல இல்ல. அது மாதிரி தான் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கு நீங்க ஆட்சி இருக்கிறதுனால ரொம்ப ஆணவத்தில் கொக்கரிக்கிறீர்கள். நிலைமை மீறும் ஆண்டும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னா பாஜக கூட எதுவும் நடக்கலாமா? அந்த கருத்துக்கு நான் வரவே இல்லை சார். ரைட். தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். இதுதான் என்னுடைய பார்வை. நன்றி திரு அக்னீஸ்வரன். சொல்லுங்க, ஒரு அக்கறையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட மதிவாணனும் இப்ப திரு அருணனும் அதே தான் சொன்னாங்க. நீங்க எதிர்க்கட்சியா வரணும்னு தானே ஒரு விருப்பப்பாடை வெளிப்படுத்துறாங்க. ஏன் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மறைமுக நிலைப்பாட்டே எடுக்கிறாங்கிறது அவங்க கேள்வியா இருக்கு. ஆரோக்கியமான அரசியல், அக்கறையான அரசியல்னா கள்ளக்கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே முதல் தப்பு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒன்று. ரெண்டாவது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வாங்கிய வாக்குகள் 18ன்றாங்க. அதுவே முதல்ல இட்டுக்கட்டுன ஒரு பெரிய மாய பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறதே நீங்க தான்ங்கறாங்க. அவங்க ஆர்குமெண்ட்டே அதாங்க. இப்போ நீங்க எங்கிட்டு சுத்தாலும் அந்த கேள்வி தான் வருவீங்கன்னு தெரியும் சார். அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்றேன். பாஜக வாங்கியது அதிமுக வாக்குகள் அல்ல, திமுக வாக்குகள் தான்.
2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகளை விட 2024 குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, அதிமுக 2019 20 தொகுதியில போட்டிட்டாங்க. இப்ப இது 2024 34 தொகுதியில 2 கூட்டணியை சேர்த்து இரட்டை இலை நின்னுச்சு. அப்ப 20ல இருந்து 34 எங்க இருக்கு? 14 தொகுதி கூட இருக்கு. வாக்கு சதவீதம் எங்க இருக்கு? 1% ஏறி இருக்கு. அப்ப உங்களுடைய இந்த சதவிகித அடிப்படை பார்த்தோம்னா, ஒரு ப்ரொபோஷனேட்டா பார்த்தோம்னா உங்களுடைய வாக்குகள் எங்க போச்சு? அன்னைக்கு ஆளுங்கட்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகும் நின்று ஒற்றை தலைமையில நின்று பொதுச் செயலாளரா நின்று 1% வாக்கு கூடி இருக்குல்ல. ஆனா நீங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்தீங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கீங்க. ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு குறைஞ்சிருக்கே. இதுதான் இது. இன்னொன்னு, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் 2021 3.8 4% வாக்குகள். அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் 2.5% வாக்குகள் 2021. அதே மாதிரி நீங்க திரு ஐயா பாரிவேந்தர், அதே மாதிரி நீங்க தேவநாதன் ஐயா, அதே மாதிரி இங்க வேலூர்ல இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக 1%, 0.5%, 1.5% வாக்கு வாங்கி. இல்ல, நீங்க பாஜக விமர்சிங்க, நான் அது கேட்கல. நான் என்ன கேக்குறேன், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். இப்ப பிரியன் கூட கேட்ட லாஜிக்கான क्वेश्चन தானே. நீ அடுத்த ஒரு 20-25 நாளைக்கு அதிமுக களத்துல எங்க இருக்கும்? நீ ஒரு தேர்தல்ங்கிறதே ஏறக்குறைய ஒரு ஜனநாயக திருவிழா தான். எல்லாருடைய பார்வையும் அந்த இடத்தை நோக்கி தான் இருக்கும். ஒரு 20-25 நாள் அதிமுக எங்க இருக்கும்? எங்க பேசப்படும்? ஆட்சி மாற்றம் வருகிற போதுதான் அது ஜனநாயக திருவிழா. இங்க ஆட்சி மாற்றம் நடக்க போறதில்ல. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஆளுகிற கட்சி திமுகவுக்கு இல்ல. சார், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சார். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்ன லாஜிக்கான வாதம் இது? சார், எதிர்க்கட்சி நாங்க ஜெயிச்சிட்டா மட்டும் என்ன நடக்க போகுதுன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லங்கலையே. சரி, இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதனால தமிழ்நாட்டிற்கு கூடிய ஜீவாதார பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும்? சரி, ஒண்ணு இல்லங்க. நீங்க சரி இருங்க சார், நீங்க 61 சீட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. நீங்க எதிர்க்கட்சி தான், ஒண்ணும் செய்ய முடியாது, ராஜினாமா பண்ணிடுவீங்களா? 75. சரிங்க, கூட்டணியோட சொல்றேன். சரி, நீட்ட சொல்லி நாம வாக்கு சேவித்தோம். நான் என்ன கொண்டு வரல அன்னேஸ்வரன், நீங்க சொல்ற லாஜிக்கா தப்புங்க. சின்னங்க இது, சின்ன குறிக்கிறது இல்லங்க. உங்களால ஆட்சி பண்ண முடியாது, எழுந்து ராஜினாமா பண்ணிடுவீங்களா? கட்சியை கழிச்சிடுவீங்களான்னு கேக்குறேன். கட்சியை கழிச்சிடுவீங்களா? உங்களால பிரச்சனை நடத்த முடியாது, தீர்வு சொல்ல முடியாது. அப்ப அதிமுக கட்சி கழிச்சிடுவீங்களா? என்ன பேசுறது இது? ஒரு தேர்தல் பட்டி ஃபார்முலான்னு புகார் கொடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாச்சா? தேர்தலை நிறுத்தி வச்சாச்சா? சரி பண்ணணுங்க. எப்படி நீங்க சரி பண்ண குரல் கொடுங்க. யார் சரி பண்றது? ரைட், ஓகே. நீங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க குரல் கொடுங்க, வலியுறுத்துங்க, சரி பண்ணணும்னு சொல்லுங்க. காந்திய ஜனநாயக அடிப்படையில் அகிம்சை தான். அதுதான், இது ஒரு அகிம்சையா தான் மக்கள் பார்க்க போறாங்க. நீங்க சொல்றதுனால ஏன் நிக்கல? ஒரு மாசம் அது ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகறனால முழு ஆண்டு தேர்வுல ஃபெயிலா போய் போட்டுருவாங்களா? இது ஒரு இடைத்தேர்தல், அவ்வளவுதான். இதனால் ஆட்சி மாற்றம் வரப்போதில்லை. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமமுகவுக்கு போனாங்க. இந்திரா பானர்ஜி தலைமை நீதிபதி ரத்து பண்ணாங்க. அதனால அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போக முடியல, பிரச்சனை ஆயிடுச்சு. ஈரோடு கிழக்கே புறக்கணிச்சிருக்கலாமே, ஜெயிச்சு என்ன செஞ்சிருப்பீங்க? அன்னைக்கு சின்னத்தை மீட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப உங்களுக்கு சுயநலமா நினைக்கிறீங்க. 25% வாங்கினார். இதுல அது தேவை ஏற்படலை. நடந்தாலும் பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. சரி, ஓகே, நான் வரேன். ஆக்கப்பூர்வமான அரசியலில் திமுக காங்கிரஸ் எப்போதும் ஈடுபடுவது. சரி, நன்றி.